இந்த வெற்றி வந்து மக்களுக்கு கிடைத்த வெற்றி கிடையாது. சினிமா பிரபலத்தில் உள்ள நபர்களுக்கு மறுபடியும் இது வழிவகுக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 108 இடங்கள்ல வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அவ்வளவு மக்கள், 1 கோடி மக்கள் சினிமா முகத்துல இருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியுமா சார்? அவரை நம்பி பல நூறு கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க. 1 கோடி மக்கள் போறது வந்து ஒரு சாதாரண. அப்ப வந்து திராவிட கட்சிகள் அந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கலையோ, ஒரு வெறுப்பு இருந்துச்சோ திராவிட கட்சிகள் மேல மக்களுக்கு? மேற்கு வங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளும் தொடர்ந்து வந்துட்டே இருந்தாங்க. எந்த இதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100 தான் இன்னைக்கு. அவங்க கிட்டத்தட்ட 299 மேலே இருக்கிறாங்க. அவங்க 100 இவ்வளோ தூரம் பிஜேபி அவங்க வந்து ஆட்சி கைட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாமே ஒரு வகையில் ஏதோ வந்து இந்த மிஷின் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தனிநபராக இருந்து நான் பார்க்குறேன். விஜய் வந்திருக்காரு. இப்போ அடுத்தது பிஜேபி வந்துருமோங்கிறது உள்ளபடி எங்களுக்கு மாரி போன்ற சமூக ஆர்வலர்களுக்கெல்லாம் சின்ன ஒரு ஐயே இருக்கு. அதிமுக இருந்தாலும் அதிமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் இருக்கும், திமுக திமுக ஆதரவான வாக்கு. அந்த ஆதரவு வாக்குகள் வந்து மாய உலகத்துல, அந்த மாய சினிமா பின்பத்துல போய் சிக்கிட்டாங்க தான் நான் பார்க்கிறேன். திரும்ப அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகா பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொழிலாளர் விடுதலை முன்னணியினுடைய மாநில செயலாளர் திரு இசையமுதன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். ஸோ எதிர்பாராத திருப்பங்கள் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து நடந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் எதிர்பார்த்தமோ அவங்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. தாவேகா வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு எம்எல்ஏக்கள் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவிக்கிற மனநிலையில இருக்கீங்களா? இல்லை, நாங்கள் வந்து மதசாரப்பட்ட முற்போக்கு கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். அந்த கூட்டணியில் எங்களுக்கும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் எந்த பிளவும் ஏற்படலை. அந்த தலைவர்னா எந்த தலைவர்? கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், இல்லை காங்கிரஸாக இருக்கலாம், இல்லை வேறு சில அமைப்பு ஆதரவு கொடுத்த தலைவர்களாக இருக்கும். எங்களுக்குள்ளே இதுவரை எந்த ஒரு அணுவளவும் எந்த பிளவும் ஏற்படலை, எந்த சங்கடம் நெருடலும் எங்களுக்கு ஏற்படலை. நாங்கள் ஆதரவு எப்படி கொடுப்போமா கொடுக்க வேண்டாமாங்கிறது வந்து எங்களுடைய தலைவர்கள் தான் முடிவு எடுக்கணும். இன்றைக்கி காலையில் கூட ஒரு அழகான ஒரு தெளிவாக ஒரு பேட்டி கொடுத்தார் எங்கள் தலைவர். அதை பற்றி நாங்கள் இன்னும் யோசிக்கல. கம்யூனிஸ்ட் கட்சியும் நாங்களும் எந்த முடிவும் நாங்கள் இதுவரை எடுக்கவில்லைன்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லா அதிகாரமும் எல்லா ஆற்றலும் எங்கள் தலைவருக்கு மட்டும்தான் உண்டு. அவர் தான் அந்த இறுதியான முடிவை, அவருக்கு தான் அந்த வலிமையான சொல் அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் எங்கள் தலைவர்கள் தான் அந்த இறுதி முடிவு எடுக்கணும். அதனால் அதை பற்றி என்ன ஒரு காரணம், எதுக்காக இந்த கேள்வி நான் எடுத்துன்னே முன் வச்சேன் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடியே சில வீடியோஸ் எல்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வந்து பங்கு கேட்பது வந்து தவறு கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. திமுக ஆட்சியில் நிறைய மனக்குறைகள் இருக்க தான் செய்யுது. தொகுதி பங்கீட்டின் போதே நிறைய மனக்குறைகள் வந்து எங்களுக்கு இருக்க தான் செய்யுது, இல்லாமல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பேசியிருந்தார். ஒருவேளை உங்களுக்கு தாவேகா சைட்ல இருந்து அமைச்சர் போஸ்ட் தரேன் அப்படின்ற மாதிரியான சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அழைப்பு கண்டிப்பா வந்திருக்கும். இந்நேரம் வந்துருச்சா? இல்லை, அவர் தேர்தல் வர்றதுக்கு முன்பே வந்து முதல் எங்களுக்கு தான் அழைப்பு கொடுத்தாரு. ஓகே, அப்படின்னும் போது ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு அப்படின்னும் போது திரும்ப அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகா பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, நாங்கள் வந்து ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்குங்கிறது எங்களுடைய முதன்மையான கோரிக்கை. ஆனால் அது நாங்கள் திமுகவில் இருக்கும்போதே அந்த அதிகார பகிர்வை நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். எப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலில் வந்து நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். நாங்கள் அந்த தளபதியார் ஒரு ஆட்சி காலத்தில் வந்து நாங்கள் அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளை வந்து நாங்கள் அந்த மக்களுடைய அதிகாரத்தை நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டோம். ஆக நாங்கள் வந்து எளிய மக்களுக்கு அதிகாரம் அப்படின்னு அந்த சொல்லாடல் நாங்கள் எடுத்து நாங்கள் செயல்பட்டு இருக்கும்போதே, நாங்கள் திமுக கொண்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து அந்த ஆட்சியர் பங்கு நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சோம். நாங்கள் எடுத்தோம் கவுத்துன்றதுனால நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கின்றதுக்காக நாங்கள் டக்குன்னு ஒரு ஆதரவு நாங்கள் அது தருவோமா தரமாட்டோமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து எங்களுடைய கட்சிங்கிறது ஒரு கொள்கை சார்ந்த கட்சி, ஒரு கோட்பாடு வாய்ந்த ஒரு கட்சி. எங்களுடைய தலைவர் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக இருக்குமோ அதை தான் அது இறுதியாக இருக்கும். அதனால் வந்து
இன்னும் நாட்கள் இருக்குது, இன்னும் நேரங்கள் இருக்குது. இது நாங்கள் கூட்டணி அவங்களுக்கு போகிறோமா, இல்லை நாங்கள் வெளியே இருந்து நாங்கள் ஆதரவு தர்றோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்குது. அதனால் அதுக்கு அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். என்ன எங்கள் தலைவர் முடிவு எடுப்பாருன்னு காத்திருக்கிறோம். கண்டிப்பாக. இப்போ விஜய் அவர்கள் வந்து பெற்ற இந்த வெற்றியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து முற்போக்குவாதிகளுக்கு, சிந்தனைவாதிகள்கிட்ட, உழைக்கும் மக்கள்கிட்ட இது வந்து பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா எந்த பின்புலமும் இல்லாமல் டக்குன்னு எப்படி ஒரு 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 அதிகார மையத்தில் உட்கார முடியும் அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா எல்லா கட்சி தலைவர்களும் வந்து மக்களுக்காக போய் கிரவுண்டில் போய் உழைக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறாங்க. ஆனால் எந்த உழைப்பும் இல்லாமல், எந்த மக்கள் பணி இல்லாமல் ஒரு திரை பின்புலம் மட்டும் வச்சு அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து வந்திருக்குங்கிறது வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் என்னடா அது பெரிய அப்படின்னு ஒரு திகைத்து போய் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படிதான் இதை பார்க்குறோம். இது வந்து நாங்கள் இந்த வெற்றி வந்து மக்களுக்கு கிடைத்த வெற்றி கிடையாது, சினிமா பிரபலத்தில் உள்ள நபர்களுக்கு மறுபடியும் இது வழிவகுக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். நாங்கள் ஸோ அப்போ பார்த்தோன்னா உதயநிதி கூட தான் சினிமாலேருந்து வந்தார், கலைஞர் கூட தான் கதை வசனம் எழுதி சினிமாலேருந்து வந்தார். ஸோ அவங்களும் ஒரு திரை பிரபலங்கள் தானே. கலைஞர் வந்து சினிமாலேருந்து வந்த கதைகள்னால் அவர் வந்து ஒரு படத்தில் நம்ம எழுதணும், அவருடைய ஆசையை வந்து அவர் நிறைவேற்றினார். அவர் படத்தில் தான் நடிக்கணும், படத்தில் திரைக்கதை எழுதணும் அப்படின்னு அவருடைய முழு நேர பணி கிடையாது. நம்ம திரைப்படம் எழுதி நம்ம ஒரு கதை எழுதி நம்ம அவங்க ஒரு படம் இயக்கணும், இல்லை நம்ம வசனத்தை ஒரு சிவாஜி பேசணும் அப்படின்னு தான் எங்கள் கலைஞர் அவர் நினைத்திருப்பார். ஆனால் விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து மாண்புமிகு மானமலர் படத்தில் இருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஜனநாயகம் படம் வரையும் அவர் வந்து சினிமாவில் மட்டும்தான் அவர் வந்து மக்களுக்காக போராடிருக்காரு, சினிமாவில் மட்டும்தான் அவர் சிஎம் ஆகிருக்காரு, சினிமாவில் மட்டும்தான் அவர் வந்து மக்கள் பணி செஞ்சுருக்காரு, சினிமாவில் மட்டும்தான் அவர் போராட்டிருக்காரு, சினிமாவில் மட்டும்தான் வில்லன்ட்ட வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. அண்ணன் நிஜ வாழ்க்கையில் இதுவரையும் அண்ணன் எதுவுமே செய்யலை. இனிமேல் தான் அண்ணன் வந்திருக்கிறாரு. அது எப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது எப்படி சட்டசபையாக இயங்க போதா, இல்லை வந்து ஒரு திரையரங்காக இயங்க போதாங்கிறது நம்ம ஒரு பெரிய வேடிக்கையாக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா விசிகா வந்து 8 இடங்கள் வந்து வாங்கியிருந்தீங்க, அதில் 2 தொகுதியில் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அப்படின்னும் போது உங்களுக்கான ஆதரவு மக்கள் மத்தியில் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? எங்களுக்கான மக்களுடைய மத்திய ஆதரவு குறையில. ஏன்னா நாங்களும் எங்களுக்கு வெற்றி பெற்றவங்களும் குறைந்தபட்சம் 2000 1500 வாக்கு வித்தியாசம் தான் இருக்கிறோம். குறைந்தபட்சம் நாங்கள் எங்களுடைய வாக்கு மற்றும் தோழமை கட்சியுடைய வாக்குகள், அப்புறம் கூட்டில் இருக்கக்கூடிய வாக்குகள், அந்த வாக்குகள் நாங்கள் முழுமையாக பெற்றிருக்கிறோம். அந்த சினிமா மோகத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளால் தான் நாங்கள் வந்து வெற்றி வந்து நழுவிருக்கு. எங்கள் கொள்கை உள்ள, கோட்பாடு உள்ள, மக்கள் பணி செய்யக்கூடிய எல்லா மனிதர்களும் பானைக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, அறுவாள் சுத்திக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, உதயசூர் சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, ஏனிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. மோகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் கொஞ்சம் மாற்றத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க. கொள்கை உள்ளவங்க எல்லாமே எங்களுடைய தோழமை கட்சிக்கு எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சினிமா மோகத்தில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 108 இடங்கள்ல வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அவ்வளவு மக்கள், 1 கோடி மக்கள் சினிமா மோகத்தில் இருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியுமா சார்? அவரை நம்பி பல 100 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க. 1 கோடி மக்கள் போறது ஒரு சாதாரண. அப்ப வந்து திராவிட கட்சிகள் அந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கலையோ, ஒரு வெறுப்பு இருந்துச்சோ திராவிட கட்சிகள் மேல மக்களுக்கு? இல்ல திராவிட கட்சிகள் மக்கள் மீது ஈர்ப்பு, இது வெறுப்பு என்பது ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க வந்து 39 எடுத்தாங்க அவங்க நாடாளுமன்ற தேர்தலில். அவங்க வந்து அன்னைக்கு வந்து மக்கள் பணி செஞ்சாங்க, இப்பயும் மக்கள் பணி செஞ்சாங்க. ஆனால் வந்து எப்படி ஒரு புயல் வீசுமோ, எப்படி வந்து ஒரு காற்று வீசுமோ, அப்படி வந்து ஒரு சினிமா மாய உலகத்தில் இந்த இளைஞர்கள்லாம் சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் ஒரு மனக்கவலை. இதுதான் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சினிமா துறையில் இருக்கிறவர்கள் வந்து தமிழ் பெயர் மாற்றம்னு சொல்லி பெரிய ஒரு புரட்சி செய்தார். மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் எங்களுடைய தலைவர்களும் தமிழ் பாதுகாப்பு செய்து தமிழில் பெயர் வைக்க வேண்டும்
அப்படின்னு வந்து ஒரு பெரிய இது பண்ணாங்க. அப்படியாவது சினிமா மோகத்துல இந்த இளைஞர்கள் வந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி சினிமா துறையில் நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் வந்து அதிகமாக வந்து சிகரெட்டு பிடிக்கிற பழக்கத்தை வந்து கொஞ்சம் குறைக்கணும், அந்த குடி பழக்கத்தில் இருக்கிற காட்சிகளை வந்து கொஞ்சம் ஏதாவது வந்து கீழே எழுத்துக்கள் போட்டு அந்த காட்சி வெளியிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கைலாம் உள்ளபடியே அரசு நிறைவேறுது. ஆனால் நிறைவேறுது. எங்களால் எந்த அளவுக்கு இந்த சினிமா மோகத்திலேருந்து இளைஞர்களை மீட்டெடுக்க முடியுமோ அந்த அளவு நாங்கள் மீட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். மீட்க முடியாமல் நாங்கள் மீட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஏதாவது புதிய புதிய வாக்காளர்கள் வரும்போது அது ஏதாவது 1-2 மாறதான் செய்யுது. அதனால் அந்த அடிப்படையில் தப்பி தவறி இந்த சினிமா மாய உலகத்தில் அப்படியே நகர்ந்துருக்கு. அப்படி பார்த்தா கூட இன்னும் அவங்களுக்கு பெரும்பான்மையே கிடைக்கவே இல்லையே. பெரும்பான்மை கிடைக்கலன்னா கூட பாத்தீங்க அப்படின்னா 2 திராவிட கட்சிகளையும் தாண்டி அவர் பெரிய பெரும்பான்மையோட தானே இருக்காருன்னு எடுத்துக்க முடியும். இல்லை, அது அப்படி நீங்க எடுத்துக்க முடியாது. இப்போ 2 திராவிட கட்சி சார் நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வேட்பாளர் பேர் கூட தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் விஜய்க்காக. அதுதான் இல்லை, அது விஜய்க்காகன்னு கிடையாது. அதுதான் தெரியல. அது என்னன்னா 2 இப்படி கூட எடுத்துக்கலாம். ஒரு சமயம் வந்து அந்த மிஷின் ஹேக் கூட பண்ணியிருக்கலாம், அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. ஏன்னா அவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைஞர் ஆட்சி பண்ணாரு. அதுக்கடுத்து எந்த எதிர்ப்புமே இல்லை, கலைஞர் சிறப்பாக ஆட்சி செஞ்சார். பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா டக்குன்னு அந்த மெஜாரிட்டியாக ஆட்சி வந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களே ஆட்சிக்கு வந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த எதிர்ப்புமே டக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்துருச்சு ஆட்சி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் திமுக வந்துச்சு. அதன் பிறகு நாடாளுமன்ற 40-40 எடுத்தாங்க. அது எந்த இதுவுமே சத்தம் இல்லாமல் போனால் டக்குன்னு பிறகு சம்மதமே இல்லாமல் விஜய் வந்துட்டார். அது மேற்கு வங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. எந்த இதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100 தான் இன்னைக்கு. அவங்க கிட்டத்தட்ட 299 மேலே இருக்கிறாங்க. அவங்க 100 இவ்வளோ தூரம் பிஜேபி அவங்க வந்து ஆட்சி கைப்பற்றிருக்காங்க. அப்போ இது எல்லாமே ஒரு வகையில் ஏதோ வந்து இந்த மிஷின் வந்து ஹேக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு தனிநபரா இருந்து நான் பாக்குறேன். இது மிஷின் ஹேக் பண்றது நம்ம தோல்வியை சந்திச்சதுனால மிஷின் ஹேக் பண்றதுன்னு சொல்ல முடியுமா சார்? 40-40 ஜெயிச்சாங்க திமுக அப்படின்னும் போது அப்ப திமுக மிஷின் ஹேக் பண்ணி ஜெயிச்சிருக்குன்னு முடியுமா? திமுக வந்து செஞ்சது வந்து சாதனைகள் செஞ்சது. ஆனா அண்ணன் விஜய் அவர்கள் இது வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அது உண்மைன்னா இவ்வளவு தூரம் ஒரு எழுச்சியெல்லாம் இவ்வளவு தூரம் வாக்குகள்லாம் வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கட்சியில கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கிறாங்க. அந்த 1 கோடி பேரும் அவங்களுக்கு வந்து வாக்காளராக மாறி இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கும். சில பேர் வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க, சில பேர் வந்து இறைவன் பிடித்த ஏதாவது அவங்க விபத்து நடந்திருக்கலாம், இல்லை வாக்கு செலுத்த முடியாமல் வந்திருக்கலாம். இவ்வளவுக்கு 1 கோடி பேர் வாக்கு செலுத்திருக்காங்கன்னா அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஐயம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி தான் டெல்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கு ஊடாக பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக இது அவர் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த இடத்துல வந்து பிஜேபி வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி தான் வந்து விஜய் வந்திருக்காரு. இப்போ அடுத்தது பிஜேபி வந்துருமோங்கிறது உள்ளபடி எங்களுக்கு மாரி போன்ற சமூக ஆர்வலர்களுக்கெல்லாம் சின்ன ஒரு ஐயம் இருக்கு, வந்துருமோ அப்படின்னு சின்ன ஒரு ஐயம் இருக்கு. இது அதனாலதான் இது ஹேக் பட்டிருக்குமோ அப்படின்னு ஒரு தனிநபராக இருந்ததை நான் யோசிக்கிறேன். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே இது வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே இது வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடியே ஒரு டெமோ எல்லாம் காமிச்சிருக்காங்க. இது ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் மாற்றம் ஒன்று தான் மாறாது. ஆனால் முடிவுன்னு ஒன்று இல்லை, எல்லாத்துக்கும் ஆர்வம் ஒன்று இருக்குது. ஆனால் ஏதாவது ஒன்று ஒரு தொழில்நுட்பம் மூலியமா ஏதாவது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு ஒரு தனி மனிதனா இருந்து ஒரு ஐக்கியம் இருக்கு எனக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப விஜய் அவர்கள் நிறைய வந்து இலவச திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் செய்ய போறதாக வந்து சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் எப்படி செய்வார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அது எனக்கு பெரும் பேசும் பொருளாக தான் இருக்கு. ஏன்னா அண்ணன் விஜய் அவர்களுக்கு பின்னாடி வந்து பல ஐஏஎஸ் அதிகாரிகள் இருப்பதாக சில பேர் சொல்றாங்க, பல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அரசியல்வாதிகள் இன்னமும் அவர் பின்னாடி இருப்பதாக யாருன்னு எனக்கு சரியா புரியப்படல. பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்கன்னா. ஆனா இந்த அரசியல் அதிகாரி, இந்த அரசியல்வாதி அண்ணன் விஜய் பின்னாடி இருக்காரு, இவர் வந்து ஒரு ஆலோசனை வழங்குறாரு, இந்த அரசியல்வாதி இவர் கூட இருக்காரு, இவர் வந்து ஆலோசனை வழங்குறாரு அப்படின்னு எனக்கு எந்த தகவலுமே இல்லை. ஆனால் இது எல்லாமே புதுசாக இருக்குது. ஒரு இலாக்கா வந்து எப்படி கையாளுவாங்க, ஒரு மந்திரி அவங்க எப்படி தேர்வு செய்வாங்க, அந்த மந்திரிக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு தெரியணும், அந்த மந்திரிக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து எவ்வளவு வந்து நம்ம வந்து நிதிநிலை ஒரு பட்ஜெட் ஒதுக்குவாங்கன்னு தெரியணும், எவ்வளவு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவாங்களா,
இல்லை வந்து 9 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை 15 நாளுக்கு ஒரு தடவை ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா, இப்படி இந்த சிஸ்டம்லாம் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 இலாக்கா இருந்துச்சுன்னா அந்த 34 இலாக்காலும் எந்தெந்த டைம்னு ஒன்று இருக்குது. ஒரு சாதாரண ஒரு வேலை பட்டால் கூட அது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வரையும் அது ஜீவோ வாங்கி போகிறது. அதன் பிறகு வந்து ஒரு சின்ன ஓஏ வேலை கூட நம்ம அதை ஆர்டர் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய இலாக்கா வந்து மக்கள் அழகாக அப்படி தூக்கி கொடுத்துட்டாங்க. இது எப்படி கையாள போகிறாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன எப்படி நடக்குது, இது சட்டசபை மாதிரி இருக்குமா இல்லை வந்து எப்படி இருக்குங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஐயமாக இருக்குது. ஏன்னா அண்ணன் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து சட்டசபையில் போகும்போது வந்து அது சட்டசபைக்குன்னு ஒரு மரபு ஒன்று இருக்குது. அந்த மரபு மாரி இல்லை, அது எல்லாமே மக்கள் எல்லாமே ஒரு இதாக பேசுனாங்க. சட்டசபை மாரி இல்லை, ஏன்னா வந்து கொசம் பேசிட்டே இருக்கிறாங்க. சினிமா மாரி பேசிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு மரபு இல்லாமல் இருக்கிறாங்களா, அப்படி ஒரு பேச்சு எழுந்தது அவர் முதல் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது. இப்போ அதேமாரி ஒரு பேசும் பொருள் வந்துருமாங்கிறது எனக்கு உள்ளபடி தெரியல. ஏன்னா எந்த அடிப்படையில் மக்கள் ஓட்டு போட்டாங்கிறதுல எப்படி ஆட்சி என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, திராவிட கட்சிகளே எங்களுக்கு வேண்டாம், 2 கட்சிகளுக்கும் மாற்றாக எனக்கு ஒரு கட்சி வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்திருக்காங்க. 2 கட்சிக்கு மாற்றாக வேணும் அப்படின்னா அண்ணன் சீமான் இருக்காரு, அவருக்கும் ஆதரவு கொடுத்துக்கலாம். அவருக்கு சினிமா கவர்ச்சி இல்லையே. உங்க வாயில நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, அதுதானே. அப்ப என்னன்னா, அப்ப உழைப்புக்கு அங்க மரியாதை தானே அர்த்தம். கவர்ச்சிக்கு தானே மரியாதை கொடுத்துருக்காங்க மக்கள். அப்ப உழைக்கக்கூடிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, உழைக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் அந்த அதிகாரம் மக்கள் கொடுக்கல? அப்ப அந்த மக்கள் மீது எங்களுக்கு வந்து சங்கடங்கள் இருக்கதானே செய்யும், வருத்தங்கள் இருக்கதானே செய்யும். கோபங்கள் இருக்காது, வருத்தங்கள் இருக்கு. என்னடா இந்த மக்களுக்காக இவ்வளவு தூரம் முளைச்சிட்டு இருக்கிறோமே, இந்த மக்கள் நம்மளை என்னைக்கு எங்களை அங்கீகாரம் பண்ணாங்க, என்னைக்கு எங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கத்தானே செய்வோம். அந்த நெருடல் எங்களுக்கு இருக்குதான் சரி. இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படி அவர் வந்து அந்த சொன்ன மாரி 2500 ரூபா எப்படி மாதம் கொடுப்பாரு எங்களுக்கு தெரியல. எப்படி வந்து இதுவரையும் கேஸ் தட்டுப்பாடு இன்னைக்கு வரையும் இருக்குது. இன்னைக்கு பாருங்க, எங்கள் தலைவர் அறிவிச்சிருக்காரு, 7ஆம் தேதி வந்து கேஸ் விலை உயர்வை கண்டித்து நாங்கள் வந்து போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாருன்னு எங்களுக்கு தெரியல. அதேமாரி வந்து அந்த 1 பவுன் தங்கம் எப்படி கொடுக்க போகிறாருன்னு தெரியல. இன்றைக்கி இருக்கிற தங்கம் வந்து குறைந்தபட்சம் வந்து 1,20,000 கிட்டத்தட்ட இருந்தாலும் 1 பவுன் தங்கம் வாங்க முடியும். அப்படி வில்லையாக வாங்கினா கூட 1 லட்சம் வாங்கணும். நகையிலனா ஒரு வில்லை ஒரு காயினை வாங்கினா கூட 1 லட்சம் காயினை வாங்கணும். அப்போ ஒரு சாதாரணமாக தமிழ்நாடு முழுக்க கல்யாணம் நடக்கணுமே இருந்தால் பல ரூபாய் அதுக்கு அண்ணன் நலத்திட்டத்துக்கு உதவி செய்யணும். இதில் பல ஊழல் நடக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் உண்டு. ஆமாம், இந்த நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு இதாவது அந்த அளவு வந்து ஓரளவு ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமாங்கிறது எங்களுக்குள்ள இப்பயே ஒரு ஐயம் இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி திராவிட கட்சிகள்னு சொல்றதுல திமுக வந்து இந்த முறை தோற்றதற்கு இன்னொரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது போதை கலாச்சாரம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த போதை கலாச்சாரத்துல திமுக கொஞ்சம் ரொம்ப மெத்தனமா செயல்பட்டுட்டாங்களோ? இல்லை, அது வந்து திமுக தோற்றது வந்து என்ன காரணம்னா, இங்கே எல்லாமே தேர்தல் வேலை நடந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த தொகுதி மறுசீராய்வுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அடுக்கு எடுத்து பிஜேபி அரசு வச்சாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் வந்து டெல்லிக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அங்கே போய் அந்த வேலையிலிருந்து அந்த அஜெண்டாவை உடைக்கிற வேலையை பார்த்துருக்கும்போது அந்த நேரத்தில் கொஞ்சம் தேர்தல் வேலை கொஞ்சம் தொய்வாக ஏற்பட்டுச்சு. அதனால தான் இவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சா அப்படின்னு ஒரு ஐயம் இருக்கு. போதை கலாச்சாரம் எல்லாம் ஒரு பிரச்சனையாவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? போதை கலாச்சாரங்கிறது வந்து இது வந்து நேற்று வந்து கலாச்சாரம் கிடையாது. இது வந்து ஆதி காலத்திலிருந்து இன்று வரையும் இன்னைக்கு இளைஞர்களால பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல சார், அது இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? அது நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய மனிதனும் சரி, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதனும் சரி, அந்த கலாச்சாரத்தில் உள்ளபடி இருக்கிறாங்க. ஆனா அந்த படிப்படி சில உயர்வுகள் வந்துகிட்டே இருக்கு. அது வந்து நம்ம தான் திருத்திக்கணும். நம்ம திருத்திக்கணும் அப்படின்றதையும் தாண்டி அரசுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், தமிழக அரசுன்னு ஒண்ணு இருக்குது. ஸ்கூல் பக்கத்துல, காலேஜஸ் பக்கத்துல இளைஞர்கள் வந்து அடிமையாகிறாங்கன்னும் போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கை திமுக எடுத்துச்சு? இந்த அதிருப்தி தானே சார் முக்கியமான காரணமா இருக்கு தாவேக்கா வருவதற்கு. போதை கலாச்சாரங்கிறது வந்து அரசு வந்து யாருக்கும் போய் நீங்க குடிங்க, இது வச்சு இது நீங்க வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லல.
அது வந்து அரசு வந்து ஒரு ஒரு மதுபான கடைகளை வந்து திறந்து வைத்திருந்தாலும் அது யாரும் வலுக்கட்டாயம் போய் குடிங்க 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 யாரும் ரொம்ப வலுக்கட்டாயம் போய் தள்ளி விடல. விருப்பம் இருந்தால் அவங்க குடிக்க போகிறாங்க, விருப்பம் தான் குடிக்காமல் இருக்க போகிறாங்க. அப்போ சுய ஒழுக்கம் இருந்தாவே இதில் ஒரு முடிஞ்சு போயிடும். இதை போய் ஒரு அரசு மேலே நம்ம குற்றச்சாட்டு வச்சோம்னா அது சரியா ஏன் இங்க சகஜமா புழங்க விட்டாங்க? ஸ்கூல் பக்கத்துல காலேஜ் பக்கத்துல வந்துட்டு போதைப் பொருட்களை விற்க விட்டது எவ்வளவு பெரிய தப்பு இல்லை. அந்த அது நம்ம வன்மையை கண்டிக்கிறோம். இப்போ பள்ளிக்கூட பகுதிகளில் வந்து ஒரு போதைப் பொருள் விற்பனை செய்வது வந்து நம்ம வன்மையை கண்டிக்கிறோம். அது வந்து காவல்துறை கண்டிப்பாக அது கைது செய்திருக்கிறாங்க, அதில் எந்த மாற்று கிடையாது. அதுதான் வந்து திமுக தோல்வி காரணங்கிறது அது முழுமையை ஏற்றுக்க முடியாது. இது வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய ஆதரவு வாக்குகள் ஒன்று இருக்குது. எப்பயுமே அதிமுக இருந்தாலும் அதிமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் இருக்கும், திமுக இருந்தால் திமுக ஆதரவான வாக்கு. அந்த ஆதரவு வாக்குகள் வந்து மாய உலகத்தில் அந்த மாய சினிமா பின்பத்தில் போய் சிக்கிட்டாங்க தான் நான் பார்க்குறேன். நான் இந்த மாய நீங்க சொன்ன அதே அந்த மாய சினிமா பிம்பம் 5 வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இது பெரிய டவுட் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக வந்து திராவிட கட்சிகளுடைய இந்த நாட்டில் வந்து அவங்க எப்படி அரசியல் செய்தாங்க, எப்படி வந்து வேலை செஞ்சாங்க, எப்படி மக்கள் பணி செஞ்சாங்கன்னு அப்படின்னு ஒரு மரபு ஒன்று இருக்குது. இன்றைக்கி இவங்க எல்லாரையும் நம்ம வரவேற்கிறோம், புதிய புதிய பொறுப்பாளர்கள்லாம் எல்லாம் வரவேற்கிறோம். ஆனால் இது வந்து இவங்களால தாக்கு பிடிக்குமாங்கிறது வந்து சங்கடமாக தான் இருக்குது. அது எப்படி நம்ம வெளிப்படுத்துதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க இன்னும் ஆட்சி ஏறல இல்லை, அதனால சங்கடமாக தான் இருக்குது. இந்த சினிமா மாய உலகம்ங்கிறது வந்து கொஞ்சம் நகர்த்தி வைக்கலாம். இனிமேல் வந்து மக்கள் பணி செய்யட்டும், மக்களோட மக்களா. ஆட்சியில இருக்கும் போதே திமுக அதை பண்ணிருக்கணும்ல சார். சினிமா மோகத்துல இருந்து மக்களை வந்துட்டு வேற பக்கம் திசை திருப்பி இருக்கணும் இல்ல. உண்மையிலேயே வந்துட்டு அதை அந்த பக்கம் போக விட்டுட்டு தானே ரசிச்சிருக்காங்க. இல்ல இல்ல, சினிமா வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒரு காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வந்து 3 படம் 4 படம் ரிலீஸ் ஆகும். இப்போ அவ்வளோலாம் படம் ரிலீஸ் ஆகல. முன்னாடி வெள்ளிக்கிழமைனா வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 4-5 படம் 5 படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு 2 படம் 3 படம் தான். அது சில படம்லாம் நேராக ஓடிடியில் வந்துருக்கு. யாரும் தேட்டர்லாம் போய் பார்க்குறதில்ல, எல்லாமே வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு போகிறாங்க, எல்லாமே சீரியல் உட்காந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ இது எல்லாமே நகர வாழ்க்கையை வாழ்ந்துருக்கவும் அவங்களுக்கு பொழுதுபோக்கான எதுவுமே கிடையாது. ஒரு இப்போ போய் எதோ அங்கே இங்கேயும் பார்க்குலாம் இருக்குது, அங்கே தான் இப்போ தான் போக ஆரம்பிச்சுறாங்க. ஏழை எளிய மக்கள்லாம் போய் வந்து மால்லாம் போக முடியாது. அப்போ வந்து அந்த சினிமாவில் இருக்கும்போது அந்த பின்பத்தில் தான் விழுந்துட்டாங்க. நாங்கள் மக்களுக்காக போராட தயாராக தான் இருக்கிறோம், நாங்கள் மக்களுக்காக போராடிட்டு தான் இருக்கோம். எங்கள் தலைவர் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து 8 தொகுதி இருக்குது, இந்த 2 தொகுதியும் கிடச்சிச்சு. அடுத்த நொடியே எங்கள் தலைவர் வந்து அறிக்கை கொடுத்தாரு. இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி ஐடி தசை பண்டிதருக்கு வந்து ஒரு மாலை படம் வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கு வந்து எல்லா கூட்டணி தலைவர்களும் சந்தித்து மாண்புக்கு முன்னாள் தலைவர் முதலமைச்சரோட சந்திக்க ஒரு போய் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி தலைவரெலாம் ஒரு ஆலோசனை கொடுத்து நடத்தாங்க. அதனால் எங்களுக்கு தேர்தலாக இருந்தாலும் இருக்கட்டும் சரி, இல்லை எங்களுக்கு வந்து மக்கள் பணி இருந்தாலும் சரி, நாங்கள் எப்பயுமே எழுந்து நடந்துக்கிட்டு தான் இருப்போம். அதனால் எங்களுக்கு வந்து தேர்தலுங்கிறது முக்கியம் இல்லை. எங்களுக்கு வந்து மக்களுக்கு பணி செய்கிறது, மக்களுக்கு வேலை செய்கிறது, மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்கெங்கே பாதிக்கப்படுறாங்களோ, கிறிஸ்துவ மக்கள் எங்கெங்கே பாதிக்கப்படுறாங்களோ, இஸ்லாமிய மக்கள் எங்கெங்கே பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு உரிமைகளை மீட்டெடுக்கிறது எங்களுடைய முதல் வேலை. கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.